இன்றைக்கி நம்ம கடலைக்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரில் இப்போ கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு கிளாஸ் போல் தண்ணி, 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு என்ன ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம். இதோட கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் அதை வந்துட்டு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூட ஒரு 10 மிளகு, இதை வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது வந்துட்டு எண்ணெய் சேர்த்து கூட ஃப்ரை பண்ணணும்னா இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஆனால் எண்ணெய் சேர்க்கலை. இது கூட வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தேங்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ண பேன்லேயே வந்துட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு வந்துட்டு செய்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினோடனே கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை வெங்காயம் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ போடுறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வந்துட்டு கம்மியாக இருக்குது இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம்ல, அதனால காரம் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நான் வந்துட்டு அந்த வேக வச்சதை உள்ள சேர்த்துட்றேன்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதுவும் சேர்த்துருவோம். இது வந்துட்டு நம்ம நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பச்சை வாசம் எல்லாம் போகும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutes மூடி வைக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அவ்வளோதான், கடலைக்கறி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.